ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவங்களுடைய மரண செய்தி அப்படிங்கிறது அது தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, திரை உலகத்தினர் மத்தியிலையும் சரி, ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியும் ஒரு விதமான சோகத்தையும் அதை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை விடவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இறுதி சடங்குகளில் நடந்த சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காண்போரோட கண்கலங்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவருடைய இறுதி சடங்குல என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது கசிந்திருக்கிறதுங்க. அதை பற்றிய முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாரதி ராஜா அவருடைய மரணம் பார்த்திங்க அப்படின்னா 84 வயதில் வயது மூப்பு காரணமாகவும், அது மட்டும் இல்லாமல் உடல்நல குறைவு காரணமாகவும் அவர் இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மரண செய்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, திரை உலகத்தினர் மத்தியிலையும் சரி. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தவர் அப்படின்னு சொன்னால் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி கதாநாயகர்களை அறிமுகம் செய்தவரும் இவர் தான். இவருடைய திரைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்து விஷயங்கள் நிறையவே இருக்கும். கிராமத்து பாங்கு இருக்கும். கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் வாசனை மாறாத சில விஷயங்கள்லாம் அவருடைய கதைகளில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா கிராம சூழ்நிலைகளை அப்படியே நம்மளுடைய திரை உலகத்திற்கு அச்சசலாக கொண்டு மக்களிடம் சேர்த்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிக்க தெரியாதவர்களை கூட அவர் நடிக்க வைத்து விடுவார் அப்படின்ற பெயரோடு இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய வகையிலையும் அவர் திகழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் 2025 வருடத்தில் அவருடைய ஒரே மகனான மனோஜ் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக மரணமடைந்தார். அந்த ஒரு வருடம் முடிவதற்குள்ளாக பார்க்கும் பொழுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாகவும் அவர் இறந்த துக்கம் தாழாமல் அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போன காரணத்தினாலும் அவர் தற்போது இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இறுதி சடங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சியினர், நடிகர் நடிகைகள், ரசிகர்கள், ஊர் பொதுமக்கள் அப்படின்னு எண்ணற்றோர் கலந்து கொண்டிருந்தாங்க. இவருடைய இறப்பில் பார்க்கும் பொழுது அவருடைய மகளான ஜனனி அவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. அந்த நிகழ்வு அப்படிங்கிறது காண்போரை கண்கலங்க வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையினுடைய இறுதி சடங்குல அனைத்து விஷயங்களையும் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியாக அவர் சொல்லி அவர் இறுதி சடங்குக்கான அனைத்து விஷயங்களையுமே அவர் செய்திருக்கார். ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் அனைத்து சடங்குகளையும் பார்த்தீங்க அப்படின்னா மகளாக இருக்கக்கூடிய ஜனனி அவர்கள் செய்திருக்காங்க. மகள் செய்யக்கூடாது அப்படின்னு பலரும் தெரிவித்ததற்கு பிறகும் என் தந்தைக்கு தான் செய்வேன் அப்படின்னு அவங்க பிடிவாதம் பிடித்து அவங்க தன்னுடைய தந்தையுடைய இறுதி சடங்குல செய்யக்கூடிய அனைத்து விதமான சடங்குகளையும் முறையாக செய்திருக்காங்க. அது செய்ததற்கு பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையினுடைய இறுதி சடங்குல பார்க்கும் பொழுது தந்தையினுடைய பிரிவு தாங்க முடியாமல் கதறி கதறி அழுத அந்த விஷயங்கள், அவரோடு பயணித்த சில நிகழ்வுகளை கூறி அவர்கள் கதறி அழுத விஷயம் பார்த்து அங்கே இருந்தவர்களை மிகப்பெரிய அளவில் மனதை ரொம்பவே உருக செய்திருக்கிறது, கண்கலங்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள் பாரதி ராஜா அவருடைய இறப்பில் செய்த அந்த இறுதி சடங்கு நிகழ்வாகட்டும், அவர் சில விஷயங்களை பேசி அவர் கதற விஷயமாகட்டும், அங்கு இருந்தோரை ரொம்பவே மனவேதனை அடைய வைத்திருக்கிறது அப்படின்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலவு குறைவு காரணமாக ஜூன் 10 அன்று மறைந்திருந்தாங்க. அவரினுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றி அப்பாவினுடைய பேச்சு தட்டாத மகள் அப்படிங்கிறத பாரதி ராஜாவினுடைய இறுதி அஞ்சலியிலையும் நிரூபித்திருக்கிறார். அவரினுடைய ஒரே மகளான ஜனனி ஐஸ்வர்யா அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவினுடைய இமயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜா தேனி மாவட்டம்
அள்ளி நகரத்தை சேர்ந்தவங்க. இவங்க தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை கன்னட திரைப்பட இயக்குனர் புட்டண்ணா கனகலின் உதவியாளராக தொடங்கினாங்க. தமிழில் 16 வயதினிலேயே படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் மண் சார்ந்த கதைகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர். கோலிவுட்டை கிராமத்தின் எல்லை வரை அழைத்து சென்று அழகு பார்த்தார். 16 வயதினிலேயே கிழக்கு போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலேயே, புத்து நெல்லு, புது நாத்து, நாடோடி தென்றல் போன்ற பல படங்கள் பாரதி ராஜாவின் படைப்பில் உச்சம் தொட்டவை அப்படின்னு சொல்லலாம். கோலிவுட்டில் மிகப்பெரிய ஸ்டார்கள் என அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் பலரையும் அறிமுகம் செய்து வைத்தது பாரதி ராஜா தான். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி ஆகியோரை அறிமுகம் செய்ததும் இவர்தான். பாரதி ராஜா தனது சகோதரியின் மகள் சந்திரலீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதி மனோஜ் என்கிற மகனும் ஜனனி அப்படிங்கிற மகளும் பிறந்தாங்க. இதுல மகன் மனோஜை மட்டும் சினிமா பக்கம் கொண்டு வந்தாரு பாரதி ராஜா. தான் இயக்கிய தாஜ்மஹால் படம் மூலம் மனோஜை ஹீரோவாக்கினார். ஆனா அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. பின்னர் மகன் நடித்த மற்றொரு படமான அல்லு அர்ஜுனா என்ற படத்தையும் பாரதி ராஜா தயாரித்தார். அதுவும் தோல்வியில் முடிந்ததும். நடிப்பு, திறமை, வாய்ப்பு எல்லாம் அமைந்தும் மனோஜ் சினிமாவில் பெரிதாக ஜொலிக்கல. கேரள நடிகை நந்தனாவை கடந்த 2006 காதலித்து கரம் பிடித்தார். இந்த ஜோடிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோஜ் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். அவரின் இறப்பு பாரதி ராஜாவை உலுக்கியது அப்படின்னு நான் சொல்லணும். மகனை சினிமா பக்கம் கொண்டு வந்த பாரதி ராஜா மகள் ஜனனி ஐஸ்வர்யாவை ஆஸ்திரேலியாவில் MBA படிக்க வைத்தார். அவரின் மேல் கேமரா நிழல் படாமல் பார்த்து கொண்டார். படிப்பு முடிந்த பின்பு மகளுக்கு கடந்த 2008 திருமணம் செய்து வைத்தார். மனைவியின் உறவுகார பையனையே பாரதி ராஜா மகளுக்கு கட்டி வைத்து மருமகனாக்கினார். ஜனனியின் திருமணம் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த திருமணத்தில் கங்கை அமரன் இசை கச்சேரி வைக்கப்பட்டது. இந்த திருமண விழாவில் ரஜினி, கமல், அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு பலரும் கலந்து கொண்டாங்க. திருமணம் முடிந்த மறுநாள் தனது சினிமா நண்பர்களுக்கு மலேசியாவில் மிகப்பெரிய பார்ட்டி, விருது வழங்கும் விழா ஒன்றையும் பாரதி ராஜா நடத்தினார். திருமணத்திற்கு பிறகு ஜனனி மலேசியாவில் செட்டில் ஆனாங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கு. கடந்த ஆண்டு அண்ணன் மனோஜ், இந்த ஆண்டு அப்பா பாரதி ராஜா அப்படின்னு இருவரின் இழப்பும் ஜனனியை சோகத்தில் தள்ளியுள்ளது. அதே போல பாரதி ராஜாவின் உடலை சென்னையிலேயே தகனம் செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதனை மகள் ஜனனி மறுத்துவிட்டாங்க. காரணம், மலேசியாவில் தனது மகள் வீட்டில் இருந்தபோது பாரதி ராஜா தனது கடைசி ஆசையை தெரிவித்திருக்காரு. தான் இறந்துவிட்டால் வந்தலகுண்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பண்ணை வீட்டில்தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு மகளிடம் கடைசி ஆசையாக கேட்டிருக்கிறார். அதை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறாரு ஜனனி. அப்பாவின் பேச்சை தட்டாத மகள் அப்படின்ற பெயரையும் வாங்கியிருக்காங்க.